இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நடிக்கிறது. மேலே எதுனா படம் நடிகாகி காப்பி தேட்டர் ரிலீஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணணும். இது வந்து ஈஸி, நடித்தோமா 1 ஹவர் முடிஞ்சு காசு வாங்கி போயிட்டே இருக்கலாம். சேலரி டிஃப்ரெண்ட் அப்போதைக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. மேனேஜரோட இது வந்து நாங்கள் அன்றாட காசு வாங்கிடுவோம். காமெடியான இருக்கு. வடிவேல் தான் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாரு. அதெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். ஆனந்த படத்திலோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு? ஆனந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு நாள் ஃபிலிம் சிட்டியில் இருந்த மளிகை கடையில் மம்முட்டி வந்து கொஞ்சம் இந்த ப்ரேயர் பண்ண போயிட்டார். கொஞ்சம் லேட்டாச்சு. அப்போ வந்து அங்கே கோவை மகேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ இல்லை, காலமாகிட்டார். அவர் சார் இந்த மளிகை கடை வச்சு ஒரு காமெடி எழுதியிருக்கேன் பாருங்கள் சார். இப்போ லிங்கசாமி பார்த்தாரு, இதை வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. நான் வந்து மளிகை கடையில் மம்முட்டி அந்த வெளியே வீட்டுக்கு போவார், கடையை பார்த்துக்கிட்டார். கடையில் இருக்கும்போது நடிகர் பெஞ்சமின் வருவார். அண்ணே ஒரு டிம்மி பேப்பர் கொடுங்கண்ணே, இந்தாடா. அண்ணே அப்படியே ஒரு பேனா கொடுண்ணே, இந்தாடா. அண்ணே அப்படியே ஒரு கவிதை சொல்லுங்கண்ணே. இது மளிகை கடைடா, போடா அந்த பக்கம். அண்ணே உங்களை பார்த்தா கவிஞர் கண்ணாசமாக இருக்கட. என்னடா சொல்கிற? நீங்கள் தாடி மொத்தம் வச்சா கவிஞர் வாலினே. இன்னொருக்கா சொல்லு, தாடி மொத்தம் வச்சா கவிஞர் வாலினே. சொல்கிறத எழுதிக்க. அன்பே பொன்னி. அண்ணே அந்த பொன்னி பேர் பொன்னி இல்லைண்ணே, கௌரி. அரிசியை சொல்லண்டா, சொல்கிறத எழுதுடா. நீ ஒரு அரிசி, தினமும் என்னை தரிசி. நீ ஒரு பருப்பு, என்கிட்ட காட்டாத வெறுப்பு. நீ ஒரு உப்பு, உன்னை பார்க்காட்டினா தப்பு. நீ ஒரு சக்கரை, என் மேலே காட்டுற அக்கறை. நீ ஒரு மல்லி, உங்கள் அம்மா எனக்கு வில்லி. நீ ஒரு சேமியா, எங்கள் அம்மா உனக்கு மாமியா. மொத்தத்தில் நீ ஒரு பெருங்காயம், என் இதயத்தில் ஏற்படுத்திடாத பெருங்காயம். அண்ணே கவிதை நல்லா இருக்குண்ணே. அப்புறம் நான் கொண்டு போய் கொடுக்கணும் தானே? இல்லைண்ணே, கொண்டு போய் கொடுக்குறது பயமாகண்ணே. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அண்ணே உங்களை பார்த்தா எங்கள் மாமாமா இருக்குண்ணே. எல்லாம் சோடா பாட்டில். அந்த காமெடி ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. ஸோ விளையாட்டுத்தனமாக எடுத்தோம், பயங்கர கிளாஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் அதை கிரியேட் பண்ணி அவர் தான் எழுதிக்கணும், மகேந்திரன் ஒருத்தர்.